ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் விக்கி வீட் சேனல். இந்த வீடியோல சிங்கப்பூரை பத்தி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ல மட்டும் பார்க்கலாம். டூரிஸ்ட் பிளேஸ்ல இதுவும் ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் மொழி இருக்குது, அதுக்கு வந்து சிங்கம்ன்ற பெயர் கொண்டது இந்த சிங்கப்பூர். இது மட்டும் இல்லாம சிங்கப்பூர்ல மக்கள் தொகை பார்த்தனாவே அதிகமாகவே இருக்கு. இந்த சிங்கப்பூர் நாட்டுல என்னென்ன லாங்குவேஜ்லாம் பேசுறாங்க பாத்தீங்கன்னா மலாயி, தமிழ், இங்கிலீஷ், அது மட்டும் இல்லாம சினம் போன்ற மொழிகள்லாம் வந்து இங்க பேசுறாங்க. ஆனா தேசிய மொழின்னு பாத்தீங்கன்னா மலாய் தான் அவங்களோட தேசிய மொழியா இருக்கு. இந்த வேர்ல்டுல அதிகமான மக்கள் போயிட்டு டூரிஸ்ட் பிளேஸா பாக்குற பிளேஸ்ல இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா 5th இடத்துல வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஊழல் எல்லாம் பண்ணாங்களா, அதெல்லாம் இல்லாத நாடா இந்த நாடு இருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுருங்க. நீங்க பெல் ஐகான் ஆல்ல போட்டாதான் நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சிங்கப்பூர் போனா கண்டிப்பா ஒரு 4 பர்மிட் வாங்கிட்டு தான் போகணும். அதுல என்னென்ன பர்மிட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, அதுக்கு முன்னாடி என்னென்ன பர்மிட்லாம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒர்க் பர்மிட், செகண்ட் பாத்தீங்கன்னா பிசிஎம் பர்மிட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ் பர்மிட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இ பர்மிட். இந்த 4 பர்மிட் அங்க இருக்கு. சரி, ஒர்க் பர்மிட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஒர்க் பர்மிட் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கப்பல் கட்டுறாங்களா அவங்களுக்கு, அது மட்டும் இல்லாம இந்த கட்டிட வேலை எல்லாம் செய்யறாங்களா இந்த பில்டிங் ஒர்க்ஸ் அவங்களுக்கு, அதுக்கப்புறம் இன்னும் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் செக்டர்லாம் இருக்காங்களா அவங்கலாம் வந்து இந்த ஒர்க் பர்மிட் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. இதுக்கு வந்து ஒரு பயிற்சிலாம் இருக்கு, அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணாதான் இந்த ஒர்க் பர்மிட்டே வந்து தருவாங்களே. இந்த ஒர்க் பர்மிட் வாங்கிட்டு போய் வேலை செய்யறவங்க மினிமம் சேலரியா பாத்தீங்கன்னா $450 தராங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிசிஎம் பர்மிட். இந்த பிசிஎம் பர்மிட் பாத்தீங்கன்னா சேம் ஒர்க் பர்மிட் மாதிரி தான். இந்த ஒர்க் எல்லாம் பண்றாங்களா அவங்கலாம் வந்து படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு வந்து இந்த பிசிஎம் பர்மிட் தராங்க. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இந்த பிசிஎம் பர்மிட் தருவாங்க. இந்த பிசிஎம் பர்மிட்க்கு மினிமம் சேலரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $350 தராங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ் பாஸ். இந்த எஸ் பாஸ் வாங்கணும்னா நீங்க குறைஞ்சபட்சம் வந்து டிகிரியோ இல்ல டிப்ளமோ ஏதோ வந்து நீங்க முடிச்சிருக்கணும். நீங்க ஒரு ஏஜென்ட் மூலமா இந்த இ பாஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளவு செலவாகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ் பாஸ்க்கு ஏஜென்ட்லாம் எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க பாத்தீங்கன்னா சுமார் 3 லட்சம் வரைக்கும் வந்து வாங்குறாங்க. இது வந்து செலவுகள் அப்புறம் அவங்களோட சார்ஜஸ் இதெல்லாம் வந்து சேர்த்து ஒரு 3 லட்சம் வராங்க. இது சுமாராக தான் சொல்றேன், நெக்ஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. சரி, இந்த எஸ் பாஸ்க்கு மினிமம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ் பாஸ் வாங்கிட்டீங்கன்னா $2,500 தராங்க. ஃபர்ஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்கும். பட் இதுக்கு வந்து நீங்க டிகிரியோ டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, ஸோ உங்களுக்கான வேலை வந்து அதிகமாக இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கான சேலரி கொடுக்கணும் இல்லையா, அதனால தான் மினிமம் சேலரியே வந்து $2,500 வந்து தரணும்னு நம்ம வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இ பாஸ். இந்த இ பாஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பாஸ். இதுக்கு வந்து முக்கியமாக நீங்க ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், டிப்ளமோ இல்ல, இதுக்கு வந்து டிகிரி தான் முடிச்சிருக்கணும். இதுக்கு அந்த கவர்மெண்ட் மினிமம் சேலரி எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா $5,000 கொடுத்திருக்காங்க. இந்த டாலர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா SGD சொல்லுவாங்க. இந்த சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டு போயிட்டு பண்ணுங்க. தெரியாம போயிட்டு பண்ணீங்கன்னா கேஸ்ல மாட்டிப்பீங்க. ஃபர்ஸ்ட் ரூலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த சிங்கப்பூர்ல போயிட்டு நீங்க வந்து சொந்தமா ஒரு தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. சேம் அதே டைம்ல வந்து நீங்க எந்த பர்மிட் வாங்கிட்டு எந்த வேலைக்கு போனீங்களோ அந்த வேலையை மட்டும் தான் செய்யணும், இன்னொரு வேலைக்கு போயிட்டு செய்யக்கூடாது. கண்டுபிடிச்சாங்கன்னா பிரச்சனை தான். நீங்க எந்த பர்மிட் வாங்கினா அந்த ஒரிஜினல் பர்மிட் வந்து நீங்க எப்பவுமே வந்து உஷாரா வச்சுட்டு வரணும். எப்ப இந்த டைம்ல வந்து கேட்பாங்க தெரியாது, அந்த டைம்ல நீங்க காமிச்சே ஆகணும். அதுதான் வந்து ரூல்ஸ். ஸோ நீங்க வந்து சிங்கப்பூர் போயிட்டு ஜாப் பார்க்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் உஷாரா இருங்க, ஒர்க் பர்மிட்டை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. சேம் அதே மாதிரி யாராச்சும் இங்க போறீங்க அப்படின்னா அந்த பத்தி கொஞ்சம் டீடைல் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட்டை வந்து கொடுங்க. ஏன்னா நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து உஷாரா இருங்க. ஏன்னா 3 லட்சம் ரூபாய் ஒரு இடத்துல போட்டீங்கன்னா கண்டிப்பா எடுத்துதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு கூட இருந்து எல்லாமே பண்ற மாதிரி பாத்துக்குங்க. யாரையும் நம்பி காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யோசிக்காதீங்க. சிங்கப்பூர்ல ரூல்ஸ் போட்டதுனால நிறைய சேலரி கிடைக்கும், பட் ஃபுட்டுலாம் பார்த்துக்கணும். ஃபுட்டுலாம் வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக தான் இருக்கும். நீங்க அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான செலவு அதெல்லாம் பார்த்துக்குங்க. அதெல்லாம் போக நீங்க உங்களுக்கு வந்து கையில் நிற்கதான் பார்த்துக்குங்க. அப்படி இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இங்கேயே இருந்து வேலை செய்து ரொம்ப பெஸ்ட்னு நான் நினைக்கிறேன். இல்லை குடும்ப சுச்சுவேஷன் போய் தான் ஆகணும்னாலும் போங்க, பட் எல்லாமே ப்ராசஸ்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆல்ரெடி சிங்கப்பூர்ல போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து நீங்க நிறைய பேர் வீடியோஸும் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்டலாம் போய் டீட்டெயில் கேளுங்க. இந்த மாதிரி இந்த பாஸ்லாம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் பண்றாங்க, இவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, இதெல்லாம் ஆகுமா, அந்த இடத்துக்கு வந்து அங்கெல்லாம் ஒர்க் பண்ணா அது ஒர்த்தா அப்படின்ற மாதிரி நீங்க கேளுங்க. கண்டிப்பா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து எல்லாமே தெரிஞ்சுட்டு போறதில்ல, எல்லாமே தெரியாம போய் மாட்டிக்கணும். அதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணுங்க. அங்க இருக்கவங்களை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. நீங்க இ பாஸ் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சேனல்ல வந்து பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பா அதை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த கார்ட்லயும் கொடுத்துருக்கேன், அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். நீங்க போயிட்டு வீடியோ செக் பண்ணி பாருங்க. நீங்க இ பாஸ் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பாஸ்போர்ட் தான் வந்து நீங்க அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதை வந்து கிளியர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோஸ் நான் ரெடி பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் சிங்கப்பூரோ இல்ல வெளிநாட்டுக்கு யாராச்சும் போறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணுங்க. போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிஷனா வேணும்னா நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.